ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு எங்கள் ஏரியாவிலலாம் மழை பெஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாலக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிளாஸ் துவரம்பருப்பை நல்லா கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறோம். பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஷார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலக்கீரை கொடுத்திங்கன்னா வெயிட் கெயின் ஆவாங்க. நான் பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமேட்டு சீரகத்தையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு பாலக்கீரையை போட்டுக்கலாம். பாலக்கீரை வாரத்தில் 2 வைஸ் சேர்த்துங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு சூடு இருந்தால் கூட தணிச்சிரும் பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும். இப்போ பாலக்கீரை நல்லா ஒரு கொதியிலேயே வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் கொதிக்க விட போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் எதுவும் ஆட் பண்ணல. எங்கள் வீட்டில் நெய் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் நெய் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால் இறக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட்